சின்ன பேபி குயின் கார்ட்டூன் வீடியோஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டுக்குள்ளே காக்காங்க வாழ்ந்து வந்துச்சான். அந்த அப்பா காக்கா பேர் ராஜா, அந்த அம்மா காக்கா பேர் ராணி. ராணி, டி நம்ம குழந்தைய பார்த்துக்க, நான் உங்களுக்கு போய் உணவு எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அந்த அப்பா காக்கா போச்சான். அதுக்கு ராணி சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிச்சான். அப்பா காக்காவும் பறந்து போயிட்டாராம். அந்த ராணி, ஐயோ கொஞ்சம் நான் வெளியே போகணுமா இருக்குதே, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா இருக்குதே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த தன்னோட குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு பறவைக்கிட்ட போச்சான். அந்த பறவை பேர் மீனு. மீனும் என் குழந்தைய பார்த்துக்க, கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வர சொல்லிவிட்டு ராணி போச்சான். அப்போது மீனும் சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சான். அப்போது ராணி பறந்து போய் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போச்சான். அப்போது அந்த மீனும் எங்கே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது ராணி வந்துச்சான். வந்துட்டு என்னோடய குழந்தைய பார்த்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிச்சான். அதுக்கு மீனும் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிச்சான். அப்போது தன்னுடைய முட்டையை எடுத்துக்கிட்டு ராணி பறந்து போயிடுச்சான். போய் ஒன்றும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டில் போய் உக்காந்துக்குச்சான். அப்போது அப்பா காக்கா, அதாவது ராஜா ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து, இந்தா ராணி சாப்பிடு, நீ நல்லா சாப்பிட்டு தான் நீ குழந்தைய பார்த்துக்க முடியும், நீ இங்கே இருக்கிறதில்ல அடை காத்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த வாழைப்பழத்தை ராணிக்கு கொடுத்துச்சான். அப்போ அந்த ராணி, எனக்கு இன்னும் உணவு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அப்பா ராஜா போயிட்டாரான், எடுத்துகிட்டு வரான். திரும்ப அந்த ராணி தன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு திரும்ப மீனுக்கிட்ட போய் கொடுத்துட்டுச்சான். அதுக்கு மீனும், இப்போ என்ன இடத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு, இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன், நீ என் குட்டியை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துச்சான். அதுக்கு மீனும் சரி போயிட்டு சீக்கிரமாக சொல்லிட்டு அனுப்பிச்சான். ராணி பறந்து போயிடுச்சான். அங்கே போனதை தெரியுது, அது அவங்க அம்மாவை பார்க்க போல் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர போச்சான். அப்போ அந்த ஃப்ரெண்டை கேட்டுச்சான், எங்கே உன் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டுருக்குற, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏற்றிட்ட மாட்டாரான்னு. அதுக்கு இல்லை, எங்கள் ஃப்ரெண்டு மீனுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ராஜா காக்கா வந்தாரான். வந்துட்டு என்ன இங்கே இருக்கிறேன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க பழம் பிரிக்க வந்தேன்னு சொல்லிச்சான். சரி சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு அந்த ராஜா போயிட்டாரான். அதுக்கு ராணி, அப்போது ராணி, சரி நான் வீட்டுக்கு போகிறேன், அவருக்கு தெரியாத தானே வந்தேன், சீக்கிரம் போய் என்னோடய குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு பறந்து போச்சான். அப்போ பார்த்தா மீனுக்கிட்ட இருந்த முட்டை பொறிஞ்சி காக்கா வந்துச்சான், குட்டி காக்கா. அது எதிரில் இருக்கிற அது மீனுவை தான் தன்னுடைய அம்மா நினச்சிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அது தன்னோட அம்மா நினச்சிக்கிட்டு அது கூட இருந்துச்சான். அதுக்கு அந்த மீன் சொல்லிச்சான், நான் இல்லைம்மா அம்மா, உங்கள் அம்மா ராணி இப்போ வருவா, கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த குட்டி வந்து ரொம்ப இல்லை அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுக்குட்டியே ஒட்டிக்கிட்டே இருந்துச்சான். சரி குழந்த தன்னுடைய தான் நான் தான் அம்மா நினச்சிக்கிச்சு, பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த அன்பை பார்த்துட்டு இருந்துச்சான். அப்போ தான் ராணி வந்துச்சான். ராணி வந்து என் குழந்தை வெளியே வந்துடுச்சான், வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அதுக்கு மீன் என்ன சொல்லிச்சான், பரவாயில்ல இப்போ தான் குழந்தை வெளியே வந்துச்சு, ஆனால் அது என்ன அம்மா நினச்சிக்கிச்சு, ஏதோ நீ பண்ணாத தான் நீ இப்போ உங்கள் அம்மா கிட்டன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த காக்கா, குட்டி காக்கா, இல்லை எங்கள் அம்மா நீங்கள் தான், நீங்கள் இல்லை எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துச்சான். நீங்கள் இல்லை எங்கள் அம்மா, நீங்கள் போய் சொல்கிறீங்க, இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ராணி, இல்லைம்மா நான் தான் உங்கள் அம்மா, நான் தான் கொஞ்சம் வெளியே போகணுன்ட்டு இவங்கள்ட்ட உன்னை விட்டுட்டு போனேன், இப்போ வந்து பார்த்தா நீ என்ன மாதிரியே இருக்கிற பாரு, நீ வேணலாம் பாரு அப்படின்னதுக்கு அதுக்கு அந்த குட்டி, அப்போ இவங்க இல்லை எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு நான் இவ்வளோ நேரம் இவங்க தான் எங்கள் அம்மா நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லித்தான். அது மீனும், இல்லை உங்கள் அம்மா சொல்கிறது தான் சரி, அவங்க குழந்தை தான் நீ அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கு அந்த காக்கா ரொம்ப அழுந்துட்டு இனிமேல் நீங்கள் தான் எங்கள் அம்மாவா சொல்லிட்டு கூட வந்துச்சான். வந்துட்டு அதுக்கு ஆட்டோ சாமானை கொடுத்தாலும் ஆட மாட்டுக்கு தான் அழுதுகிட்டே இருந்துச்சான். எனக்கு மீனம்மா தான் வேணும், மீனம்மா தான் வேணும் அப்படின்னு. அதுக்கு ராணி சொல்லிச்சான், அவங்க இல்லை உங்கள் அம்மா, நான் தான் உங்கள் அம்மா, இங்கே பாரு உங்கள் அப்பா கூட இப்போ வருவார், நீ அவர் வேணாலும் கேட்டுப்பாருன்னு சொல்லி நினைச்சான்.
அதுக்கு அந்த குட்டி இல்லை எனக்கு மீனம்மா தான் சொல்லிட்டு ரொம்ப அழுந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு அப்பா காக்கா நம்ம குழந்தை வந்துடுச்சான்னு கேட்டு சரி சந்தோஷமாக எழுதாரான். அப்போ ஏன் அழுதுகிட்டே இருக்கிறான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ராணி இல்லை கொஞ்சம் நான் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு மீனுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன். அப்போது வெளியே வந்துட்டுருக்குது நம்ம குழந்தை. அது தன்னுடைய முன்னாடி இருக்கிற மீனுவை தான் அம்மா நினச்சிக்கிட்டு அது அம்மா அம்மான்னு அங்கே அழுந்துட்டு இருக்குது. நான் எவ்வளவோ சொல்கிறேன் புரிஞ்சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிச்சான். அதுக்கு அப்பா காக்காவும் அப்படியா இதில் உன் தப்ப இருக்குது, நீ ஏன் அடுத்தவங்கள்ட்ட நம்ம குழந்தைய விட்டுட்டு போனேன். அதுக்கு சரி இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, இரு கொஞ்ச நேரம் அதே அழுந்து சைலண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாரும்மா இது நான் தான் உன்னுடைய அப்பா, இது உன்னுடைய அம்மா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ராணி அப்பா சொல்கிறத கேளுன்னு சொல்லியிருந்திருக்கு. அந்த அப்பா நான் அப்பா, ராணி தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி சைலண்ட் ஆகிடும்னு பார்த்தாக்கா ராத்திரி ஆகிடுச்சான். அப்போ கூட அந்த குட்டி அழுந்துக்கிட்டே இருந்துச்சான். எனக்கு மீனுவை தான் வேணும், மீனம்மா தான் வேணும் அப்படின்னு. இந்த சவுண்டு அந்த மீனு குருவிக்கு நல்லா கேட்டுச்சான். அது அழுவுறதுன்னு அது மீனம்மா கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறது க்ளீனாக கேட்டுச்சான். சரி இரு அந்த குழந்தை நீ நினச்சிக்கிட்டு அழுந்துட்டு இருக்குது, கொஞ்சம் போய் நதையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி போச்சான். போய் கதவை தட்டுச்சான். கதவை தட்டினோடனே ராஜா வந்தாராம். அதுக்கு என்ன குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, இன்னும் சமாதானம் ஆகலையான்னு கேட்டுச்சான். அதுக்கு இன்னும் ஆகலைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த குழந்தைய அதை பார்த்த உடனே தூக்கி அணைச்சிக்கிச்சான். அப்போது அந்த குட்டி அழுதுகிட்டு அம்மா நான் உங்கள் கூடயே வர, என்னை இட்டுனா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சான். அதுக்கு ராணி இது கொஞ்சம் சமாதானம் வர வரைக்காச்சும் நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ அப்படின்னு கேட்டுச்சான். இல்லைன்னா இவன் சமாதானமே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுக்கு ராஜா எனக்கு அதுதான் சரின்னு படுத்து கொஞ்ச நேரம் நீ பார்த்துக்கோ, அது கொஞ்சம் சமாதானம் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சான். அங்கே போனேன் அந்த மீனு மேலே அழகாக படுத்துக்கிட்டு சமாதானமாகிட்டு தன்னோட அம்மா மடி மேலே எப்படி படுக்கிறோமோ அப்படி படுத்துட்டு இருந்துச்சான். பொழுதும் விடிஞ்சிச்சான். தன்னுடைய தப்பை உணர்ந்து ராணி தன்னுடைய ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு வந்து மீனுக்கிட்ட பேசி வந்து குழந்தைய கூப்பிட்டதுக்கு அந்த குழந்தை போகவே மாட்டேங்குதான். இல்லை நான் வரமாட்டேன், நான் எங்கள் அம்மா கூட தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்போ மீனும் சமாதானம் சொல்லி நீ உன்னோட அம்மா கூட தான் போகணுன்னு சொல்லிட்டு குஷியாக அனுப்பி வச்சிச்சான். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.